சக்தி, என்ன சக்தி ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மகி, இந்த நாள் என்னை ரொம்ப உலுக்கி எடுத்துருச்சு. எனக்கு எல்லாமே புகழ்தான். அவனுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. சக்தி, அந்த பகவானோட பிளெஸிங்ஸ் உனக்கு எவ்வளவோ இருக்கு. அதனாலதான் புகழ் உனக்கு திரும்ப கிடைச்சிட்டான். அதுவும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம. கடவுள் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கா? எதுக்கா சக்தி இந்த மாதிரி விரக்தியா சிரிக்கிற? அப்படி ஒரு ஆசீர்வாதம் இருந்திருந்தா இந்நேரம் நானும் என் மாமாவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். புகழுக்கு என்னை விட அவரை தான் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். இல்ல சக்தி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உனக்கு அந்த பகவான் கொடுக்கிற சோதனை தான் இதெல்லாம். எது சோதனை? எங்களோட மொத்த வாழ்க்கையும் தனியா இருக்க போறதுதான் சோதனையா? அப்படி என்ன சோதிச்சு நான் எதை அடைய போறேன்? இல்ல சக்தி, அப்படி இல்ல. யூ ஹவ் மிஸ் அண்டர்ஸ்டுட் தட். ஒன் டே கண்டிப்பா எல்லாமே மாறும். That time you will understand everything. எப்போ? நான் சாவறதுக்கு முன்னாடியா? சரி, நீ இன்னும் ஆபீஸ்க்கு ரெடி ஆகலையா? புகழ விட்டு வரதுக்கு எனக்கு மனசே இல்ல. அவனை விட்டுட்டு நான் எப்படி ஆபீஸ் போறது? ஒரு வாரத்துக்கு மெடிக்கல் லீவ் போடலான்னு இருக்கேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சக்தி, பிரச்சனை எப்ப வேணாலும் வரலாம், சரியா? நாம தான் என்னைக்குமே விழிப்போட இருந்துகிட்டு இருக்கணும். ஓகே? இப்போ என்னதான் பண்றது? இத பாரு, நீ ஆபீஸ்க்கு வரலனா எல்லாமே கன்ஃபியூஷன், ஸ்டாண்ட் ஸ்டில்லா தான் இருந்துகிட்டு இருக்கும். நீ பேசாம ஒண்ணு பண்ணு. புகழ கூப்பிட்டுக்கிட்டு நீ ஆபீஸ்க்கு வந்துரு. அவனுக்கும் அது ஒரு சின்ன சேஞ்சா இருக்கும். ஓகே தானே? சரி, அப்ப நானும் வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறேன், சரியா? புகழ், நீ அம்மாவோட ஆபீஸ்க்கு வந்துரு. சரி, வந்துடுறேன் அங்கிள். பாய். 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 குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் சக்தி மேடம். குட் மார்னிங். அடடே, இன்னைக்கு ஆபீஸ்க்கு குட்டி சார் வந்திருக்கார் போல இருக்கே. குட் மார்னிங் குட்டி சார். என் பேர் குட்டி சார் இல்ல, புகழ். உங்க பேர் புகழ்ங்கிறது எங்களுக்கு தெரியாதா? சின்ன பிள்ளைங்கள ஆசையா குட்டி பாப்பா தம்பின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் உங்களை குட்டி சார்னு கூப்பிட்டேன். என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் கோவம் வரும். என்ன மேடம், பையன் பேசுறது பார்த்தா உங்களை மாதிரி தெரியலையே. ஒருவேளை அவங்க அப்பா மாதிரின்னு நினைக்கிறேன். அங்கிள் கொஞ்சம் குனிங்களேன். வேண்டாம் வேண்டாம் சொன்ன குனியாதீங்க. என்ன மேடம், குட்டி சார் குனிய சொல்றாங்க, நீங்க குனிய வேணாம்னு சொல்றீங்க. இந்த அழகான மூஞ்சிக்கு குட்டி சார் முத்தம் கொடுத்தாலும் கொடுப்பாரு. என்ன குட்டி சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? முத்தம் தானே கொடுக்க போறீங்க? ஆமா அங்கிள், முத்தம் தான் கொடுக்க போறேன். கொஞ்சம் குனிறீங்களா? பாத்தீங்களா மேடம், நான் சொல்லல, முத்தம் தான் கொடுக்க போறாரு. கொடுங்க, முத்தம் கொடுங்க. புகழ், அம்மா நீங்க சும்மா இருங்க. நான் புகழ் மாதிரி தான் இருக்கேன், புகழ் மாதிரி தான் இருப்பேன். நான் வேற யார் மாதிரியும் இல்ல, புரியுதா? மைண்ட் இட். நல்லாவே புரியுது குட்டி சார். ஏன் சொன்னு? அவனுக்கு தான் அப்பாவை பத்தி பேசினா பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு? சாரி மேடம், மறந்துட்டேன். ஞாபக மறதி உங்களுக்கு அதிகமாயிட்டே போகுது, பாத்துக்கோங்க. ஆமா மேடம், உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்? பூசன் சார் உங்களை வர சொன்னாரு. என்ன சோனு, இத நீங்க முதல்ல சொல்லிருக்கணும்ல. சரி, நீங்க புகழ பாத்துக்கோங்க, நான் அவரை பாத்துட்டு வரேன். குட்டி சாரையா? நானா? ஏன், என்னாச்சு? பாத்துக்கலாமே. பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க மேடம். புகழ் சமத்தா இருக்கணும். ஐயோ,
சக்தி மேடம் வர்றதுக்குள்ள இன்னும் இவங்கிட்ட எவ்வளவு அடி வாங்க போறேன்னு தெரியலையே. முறைக்கிறானே. ஹலோ சிவா, எங்க இருக்கீங்க? உங்களை பார்க்க ஆஃபீஸ் வரலாமா? இல்லை, நான் ஆல் இண்டியா பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா டெல்லி வந்திருக்கேன். இது ரொம்ப முக்கியமான மீட்டிங். சுந்தர் தானே போகிறதா இருந்துச்சு. அவனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு என்ன போக சொல்லிட்டான். அதான் நான் வந்திருக்கேன். நான் சென்னை வந்ததும் கால் பண்ணுறேன். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சக்தி. சார் வர சொல்லியிருந்தீங்களாமே. உட்காருங்க சொல்கிறேன். பரவாயில்ல சார். சக்தி, ஒரு ஆல் இண்டியா பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கு. அதுக்கு நான் போகிறத விட நீங்கள் போனால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். சார் நானா? ஆமாம் சக்தி, இப்போ நீங்கள் தான் இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே. உங்களுக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போனால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லை சார், அதுக்கு இல்லை. என்ன வந்து போயின்னு தயங்குறீங்க? சார், நான் என் பையனை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதான் மீட்டிங் எப்படி போகிறதுன்னு யோசிக்கிறேன். ஓ, பையனை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? அவனையும் கூட்டிகிட்டு போகலாமே. சார், நீங்கள் உங்கள் பையனை கூட்டிகிட்டு போய் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. நோ இஷ்யூஸ். தேங்க்யூ சார். நான் போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட். சார், எந்த ஹோட்டல் சார் போனோம்? பார்க் பிளாசா. பார்க் பிளாசாவா? அது எங்க இருக்கு? சார், அந்த கக்கர் டோமா கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கு அந்த ஹோட்டலா சார்? எஸ் சார், அதே தான். அங்க எதுக்குமா போறோம்? ஒரு மீட்டிங் இருக்கு. அங்க எதுக்குமா நானு? உன்னை வேற எங்க விடுறது? வீட்ல. வீட்ல உன்னை தனியா விடணுமா? சான்ஸே இல்ல. அப்ப இத்தனை நாளா என்ன தனியா தானே விட்டீங்க? நான் இருக்கிறப்பவே உன்னை தூக்கிட்டு போனாங்க. நான் இல்லைன்னா அவ்வளவுதான். ஒன்னும் ஆகாது மம்மி. ஏன் அப்படி சொல்ற? எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் மில்கி மேன் வந்து என்ன காப்பாத்துவாரு. எல்லா இடத்துலயும் உன்னை மில்கி மேன் வந்து காப்பாத்திட்டே இருப்பாரா? கண்டிப்பா என்ன காப்பாத்துவாருமா. என்னாச்சு? டிராஃபிக் சார். மை காட், லேட் ஆயிடுச்சிங்களே. இன்னும் எவ்வளோ தூரங்க இருக்கு? இதோ அங்கே தான் சார் இருக்கு. இன்னும் 200 மீட்டர் சார். சரி, வண்டி ஆப்போசிட்டில் விடுங்க. மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. ஐயோ சார், ஆப்போசிட்டில் போனால். நீங்கள் போங்க சார், நான் சொல்கிறேன்ல. நீங்கள் போங்க, எடுங்க. புகழ், போன்ல என்ன பாக்குற? நான் தான் உன்னை கார்ட்டூன்லாம் பார்க்க கூடாது சொல்லிருக்கேன்ல. நான் கார்ட்டூன் பார்க்கல மம்மி. மில்கி மேன் நடிச்ச விளம்பரத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன விளம்பரம்? சக்தி மில்க். சக்தி மில்கா? ஆமா மம்மி. அது அவரோட வைஃப் நேம்ல தான் வச்சிருக்காரு. அவரோட வைஃப் ஒரு ஆக்சிடென்ட்ல. வாட் ஹேப்பன்? ஹோட்டலுக்குள்ளே நம்ம நுழையிற நேரம் பார்த்து இன்னொரு கார் நுழைஞ்சிருச்சு சார். நான் தான் அப்பயே சொன்னேனே சார், சுற்றிட்டு வரணும்னு சொன்னேன்ல சார். இப்போ பாருங்கள் சார், பிரச்சனை ஆயிடுச்சு. கரெக்டு தான். மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு தான் நான் அப்படி வர சொன்னேன். சரி, சாரி கேட்டு அவங்களுக்கு வழி விட்டுருங்க. புகழ், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஐ எம் ஓகேமா. சாரி மேடம், வெरी சாரி मैडम। बेवकूफ कहीं के, तुम्हारे पास आंख नहीं है? ये जाने का गलत तरीका है। कार में एक बच्चा है, अगर उसे कुछ हुआ होता तो उसके दर्द को तुम ले लेते क्या? मैडम सारी मैडम, वेरी सारी मैडम, माई मिस्टेक मैडम। What mistake? Huh? What mistake? I call the police. டச்சே, இது என்னடா வம்பா போச்சு. ஓ, தமிழா? ஆமாம் மேடம். நீங்களும் தமிழா மேடம்? நல்ல வேலை மேடம், உங்கள்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் மேடம். நாங்கள் பண்ணதான் மேடம் தப்பு. சாரி மேடம், மன்னிச்சுங்க மேடம். வண்டியில் ஒரு முக்கியமான ஆள் இருக்கார் மேடம்.
அவருக்கு மீட்டிங் லேட் ஆகிடுச்சு மேடம். அவர் தான் ராங் ரூட்டில் போக சொன்னார் மேடம். நானும் வந்துட்டேன். சாரி மேடம், மன்னிச்சிங்க மேடம். முக்கியமான மீட்டிங்னா ராங் ரூட்ல வருவீங்களா? மேடம் அதான் சாரி கேட்டேனே மேடம். நீ சாரி கேட்டா எல்லாமே சரியாயிடுமா? உள்ள உட்கார்ந்திருக்காரு அந்த முக்கியமான ஆளு. அந்த ஆளை முதல்ல வெளியில வர சொல்லு. வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. மேடம் அவருக்கு ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு மேடம். வெளியில வர சொல்லு அந்த ஆளை. வர சொல்லியா? இப்போ அந்த ஆளை வர சொல்ல புரியா இல்லையா? ஹலோ மேடம் ப்ளீஸ் மேடம். யோ, அந்த ஆளை வர சொல்லியா? ஹலோ, வெளியில வாங்க. அம்மா அம்மா வேண்டாம்மா, வாமா போலாம். புகழ், நீ சும்மா இரு. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. அம்மா உங்களுக்கு மீட்டிங்க்கு டைம் ஆகுதுமா, வாங்கம்மா போலாம். அம்மா வாங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா, வண்டி எடுங்கம்மா. என்னாச்சு டிரைவர்? ஐயோ அப்பா, என்னம்மா சவுண்டு விடுறாங்க சார் அந்த லேடி. என்னால் பதில் பேசவே முடியல சார். நான் சாரி கேட்டாலும் விடவே மாட்றாங்க சார். அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் எப்படி தான் அந்த அம்மாவை சமாளிக்கிறாரோன்னு தெரியல சார். ரொம்ப கஷ்டம் சார். பாதிக்கப்பட்டவங்க அப்படி தானங்க பேசுவாங்க. சார் நானும் சாரி கேட்டேன் சார், ஆனால் அவங்க விடவே இல்லை சார். சார் உங்களை வந்து சாரி கேட்க சொன்னாங்க சார். நானும் நீங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லி பார்த்தேன், ஆனால் அவங்க விடவே இல்லை சார். நீங்கள் வந்து சாரி கேட்டால் தான் விடுவேன்னு ஒத்த காலில் நின்னாங்க சார். யோ, அறிவில உனக்கு கண்ணனை பொடுநிலைய வச்சுட்டு வர? மத்தவங்கள ரோட்ல வண்டி ஓட்ட வேண்டாமா? இவ்ளோ வேகமா வர? சாரிமா, தெரியாம நடந்துருச்சு. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? அது வந்து காருக்குள்ள உட்கார்ந்திருக்கிறவரை வெளியில வர சொல்லியா? நடந்து போச்சுமா. ரன்பீர், ஓட்ட தெரியாம ஓடிட்டு வந்தா அப்படிதான் ஆகும். சரியான எல்போடா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு? நான் எல்போடா? ஏயா, நீ ராங் ரூட்ல வந்துட்டு ஏன் மேல தப்பு சொல்றியா? எவ்வளவு அநியாயமா பேசுறாங்க பாருங்க. நல்ல வேலை சார், அவங்க பையன் வந்து கூப்பிட்டு போயிட்டான். சரி, வண்டி எடுங்க. ஓகே சார். நமஸ்தே மேடம். காரை வேலட் பார்க்கிங் கொடுத்துட்டு இல்லை வாங்க. சார், நானே பார்க் பண்ணிடுறேன் சார். இல்ல, காரை இவங்க பார்க் பண்ணட்டும். நீங்க வந்து அந்த லேடி யாருன்னு கொஞ்சம் காட்டுங்க. எதுக்கு சார்? இல்ல, அவங்க சொன்னதான் சரி. ராங் ரூட்ல வந்ததுக்கு நான் தானே காரணம். நானே சாரி கேட்குறேன். என்ன சார் நீங்கள் போய் சாரி கேட்டுட்டு? அதான் நான் சாரி கேட்டுட்டேனே சார். நோ, நான் சாரி கேட்டால் தான் சரியா இருக்கும். நீங்க வந்து அந்த லேடி யாருன்னு காட்டுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கீயை வாங்கிக்கோ. சார் அவங்க அங்கே போகிறாங்க சார். எங்க? இதோ அந்த லிஃப்ட் பக்கம் சார். என் கூட வாங்க. ஹாய் சிவா. ஏய் ஜான், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, வருஷக்கணக்காயிடுச்சு. ஜஸ்ட் அ செகண்ட். நீங்க அந்த லேடியை ஹோல்ட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் Okay. பேசிட்டு வந்துடுறேன். மேடம் ஒரு நிமிஷம் மேடம்.
என்ன திரும்ப பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? இல்லை மேடம், சாரி கேட்க வந்திருக்கோம் மேடம். அதான் அங்கேயே கேட்டீங்களே, அப்புறம் என்ன? நான் இல்லை மேடம், சார் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணுன்னாரு. மேடம், நீங்கள் வெளியே பேசுனதை சார்கிட்ட சொன்னேன் மேடம். சாரு தப்பு என் மேலே தான் சொன்னார், அதனால் நானே சாரி கேட்குறேன்னு சொன்னார் மேடம். உள்ளே வரும்போது வழியில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தாரு மேடம், பேசிகிட்டு இருக்காரு மேடம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா சார் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்பார் மேடம். நீங்கள் கிளம்பிடலாம் மேடம். சரி, ஓகே. ஹலோ, நான் இதோ வந்துடுறேன். ஐம் சாரி, எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் உடனே போகணும். உங்க சார் என்கிட்ட சாரி கேட்குறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். நான் அவருக்கு தேங்க்ஸ் சொன்னதா சொல்லிடுங்க. நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் மீட் பண்ணுவோம். ஓகே, Yeah, ஷூர். என்னாச்சு? எங்க அவங்க? இப்போ தான் சார் போனாங்க. அவங்களுக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் போல இருக்கு. ஃபோன் வந்தது, உடனே போயிட்டாங்க சார். ஆனால் நீங்கள் சாரி கேட்குறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். அதனால் உங்கள் சாருக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நீங்கள் கிளம்புங்க, நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஓகே சார். Hi Shakti, how are you? I am fine. Bhushan didn't come? No, he has some work to do. Okay. He's your son, right? Yes. Hi beta, what's your name? புகழ். Nice name. Yes, I know. புகழ், அம்மா மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. ஓகேவா? ஓகேம்மா, நீங்க போயிட்டு வாங்க. சரி, கூட உட்காரு. நல்லா உட்காந்துக்கோ. Come. டஸ்ட்பின் எங்க இருக்கு?